இந்த கன்னிகா பரமேஸ்வரி சப்த கன்னிகள் அவர்களை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். இதில் மகேஸ்வரி அடுத்த முகமாக இருக்கக்கூடியவள், அம்பாளுடைய அம்சமாகவே இருக்கக்கூடியவள் இந்த மகேஸ்வரி. பரசுராம பரசுராம ஜமதக்னி ராமா, பரசுராமா பரசுராமா ரேணுகா ராமா. எல்லாம் வல்ல அன்னை மூகாம்பிகையினுடைய அருளோடு இன்றைய சிந்தனை. சிவனுடைய மறு உருவம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இவளுக்கும் முக்கண் உண்டு, 5 முகங்கள், 5 முகங்களிலும் இவளுக்கும் 3 கண்கள் உண்டு. அப்படி இருக்கக்கூடியவள். கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்றால் இவள்தான் அதற்கு சரியான ஒரு அம்பாலாக இருப்பாள். ஏன்னா இந்த சப்த கன்னிகள் பூஜை அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள். மகேஸ்வரியை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். வெள்ளை உடையை தரிக்கக்கூடியவள், வெண்மையை விரும்பக்கூடியவள், வெள்ளை உள்ளம் கொண்டவள், கணவன் மனைவியை சந்தோஷமாக வைத்திருக்கணும் அப்படின்னா இந்த மகேஸ்வரியை தான் தியானிக்கணும். அவ எங்க இருக்கா? சப்த கன்னியில ஒருத்தியா இருக்கா. சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கிராமங்கள்ல இந்த ஆடி மாதங்களில் நடு வயல்ல போய் ஒரு கல் வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல அந்த நடு வயல்ல அந்த கல்லுகிட்ட போய் அந்த இடத்த சுத்தம் பண்ணிட்டு, அந்த இடத்துல ஒரு விளக்கை முதல்ல ஏற்றி வச்சு, ஒரு ஊதுவத்தி ஏற்றி வச்சுட்டு, ஃபுல்லாக மஞ்சள் தண்ணி தெளித்து, அதுக்கப்புறம் அந்த இடத்துல பொங்கல் வச்சு, அந்த கன்னிகா பரமேஸ்வரி சப்த கன்னிகளுக்கு கல்லெல்லாம் வச்சு, அதுக்கு அபிஷேகம் பண்ணி, பொட்டு வச்சு, பூ வச்சு, எல்லாம் பூஜையெல்லாம் பண்ணி சாமி கும்பிட்டுட்டு வருவாங்க. அது அவங்க பங்காளிங்க மட்டும் சில பேர் செய்வாங்க. வேற யாரையும் கூப்பிடவே மாட்டாங்க. சில பேர் எல்லாரையும் கூப்பிட்டு செய்வாங்க. இதெல்லாம் என்ன தொன்று தொட்டு ஏன் இந்த பழக்கங்கள் நமக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது, வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னா, இவருடைய வம்சாவழியில் யாரோ ஒரு கன்னியாக இருக்கக்கூடிய ஒரு பெண் இறந்து, அவள் இவர்களை வழிநடத்தி, அவள் இவர்களுக்கு நன்மைகளை பல செய்து வாழ வைத்ததனால் அதை மறக்கக்கூடாது என்பதற்காக இந்த மாதிரியான வழிபாடுகளை இவர்கள் செய்து வருகிறார்கள், நமது முன்னோர்கள். ஏன்னா காரணம் இல்லாமல் எந்த காரியமும் நடக்காது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். காரணம் இருந்தால்தான் ஒரு காரியம் நடக்கும். அப்படித்தான் இந்த கன்னிகா பரமேஸ்வரி வழிபாடு அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. கணவன் மனைவி ஒற்றுமை அப்படின்னு இதுல நான் சொல்லியிருக்கிறேன். நீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோர்ட்ல நிறைய கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. அதிகப்படியான கேஸ் வந்து இந்த டைவர்ஸ் அப்படிங்கிறது தான். விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை இல்லாமல் போய்விட்டது. 2 பேரும் உட்கார்ந்து பேசுறது இல்லை, யாரோ ஒருவர் நமக்குள் வந்து பேசுகிறார்கள். இதனால் தான் நிறைய பிரச்சனைகள் உருவாகிறது. அதனாலதான் அந்த காலத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னா, யாரிடத்தில் முறையிட வேண்டும் அப்படின்னு ஒரு முறை வைத்திருந்தாங்க. முறையிடறதுக்கும் ஒரு விஷயத்தை நாம் யாரிடத்தில் எடுத்து சென்று அதை சொல்ல வேண்டும். எல்லாத்தையும் எல்லா விஷயமும் சொல்லிடக்கூடாது. எவ்வளவு உயிர் நண்பனாக இருந்தாலும் சொல்லக்கூடாது. சில விஷயங்களை கணவனிடத்தில் மனைவியும், மனைவியிடத்தில் கணவனும் சொல்ல வேண்டும். மனைவியினுடைய அம்மா கிட்ட கூட சில விஷயங்கள் சொல்ல மாட்டாங்க. கணவனோட அப்பா அம்மா கிட்ட கூட கணவன் வந்து என்ன சொல்ல மாட்டான், சில விஷயங்களை சொல்ல மாட்டான். ஏன் அப்படின்னா, சில விஷயங்களை சொல்லுகின்ற பொழுது அவர்களுடைய மனநிலைக்கேற்ப உங்களை மாற்றி விடுவார்கள். இதனாலதான் இந்த மாதிரியான நிகழ்வுகள், தரம் தாழ்ந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. எதை யாரிடத்தில் சொல்ல வேண்டும் என்று ரகசியம் இருக்கிறது. அதான் அந்த மாகேஸ்வரியினுடைய அம்சமாக
மகேஸ்வரி இருக்கா இல்லைங்களா, இந்த அம்சமாக இருக்கா இல்லையா, என்ன செய்வா அப்படின்னா, தலைவியினுடைய உத்தரவை கேட்டு, அம்பாள் ராஜராஜேஸ்வரி இந்துஸ்தானத்தில் வீட்டிருக்காள் இல்லையா, அவளுடைய அம்சம் தானே இவ. அவளுடைய உத்தரவை கேட்டு அதற்கேற்றாற்போல் தன்னை மாற்றிக்கொண்டு வாழக்கூடியவள், நடக்கக்கூடியவள். இதெல்லாம் எதுக்காக இந்த கதைகள்லாம் சொல்றாங்க அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் நாம் தவறு செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே இது போன்ற நிறைய நல்ல விஷயங்களை நமக்காக நம் முன்னோர்கள் வைத்திருக்கிறார்கள். இதை கதை என்று எடுத்துக்கொள்ளாதீர்கள். இது கதை இல்லை. நம் முன்னோர்களாக நமக்கு வாழ்ந்து வழிகாட்டியவர்கள். இந்த மகேஸ்வரியினுடைய அனுகிரகம் எல்லோருக்கும் எப்பொழுதும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். எல்லோரும் இன்புற்றிருக்க சுவாமிநாத சுவாமியை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன்.